தெளிவு. எரேமியா 9:26. எரேமியா 9:26. எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாப்பையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இது கரெக்டா? பழைய ஏற்பாட்டுல புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். கரெக்ட். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கரெக்டா? இஸ்ரவேலர்கள் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இது கரெக்டா? புறஜாதியார்கள் மாம்சத்துல விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இஸ்ரவேலர்கள் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இது கரெக்டாக? அப்ப இஸ்ரவேலர்கள் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இங்க கரெக்டா எழுதியிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு உபாகமம் 30:6, நான் ஒரு சந்ததிய சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர போறேன். அந்த சந்ததி இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருப்பார்கள். அது யார் தெரியுமா? நம்ம தாங்கிறதுக்கு என்ன வசனம்? ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28. ரோமர் 2:28. புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி மாம்சத்தில விருத்த சேதனம் உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தின் நுனித்தோலை வெட்டுவது. இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். அந்த கூட்டம் யாரு? அப்ப யார வச்சு உபாகமம் 30:6 கர்த்தர் பேசினாரு? ஐயோ, அதான் நம்ம புறஜாதி தானே. நம்ம தான் புறஜாதி. அவன் சொந்த ஜனமா இருந்தா நம்ம அன்னைக்கு புறஜாதி. ஆனா அன்னைக்கு நம்மளை வச்சு தான் மோசகிட்ட பேசுறாரு. அது நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? அப்பவே நினைச்சிருக்காருன்னு இப்ப நீங்க நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஒண்ணும் இந்த கிளுகிழுப்பு, அந்த இருதயத்துல ஒரு சந்தோஷம், அப்படி முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சிட்டு ஒண்ணும் தெரியாத ஆள் மாதிரி. எனக்கு உண்மையில உடம்பு புல்லு இருக்குங்க. இந்த மாதிரி சத்தியத்தை ஆவியானவர் எனக்கு சொல்லித்தரும் பொழுது, சே, என்னை வச்சு தாண்டா எல்லா வேலைகளையும் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்க அவர் மேல அன்பு பெருகுங்க. நீங்க ஏன் ஆண்டவருக்காக தியாகமா எதுவும் செய்யறது இல்லை அப்படின்னா சத்தியம் தெரியலங்க. இந்த சத்தியம் படிக்க 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 உலகம் அப்படி வெறுத்துருங்க. சொத்து வெறுத்துரும், எல்லாமே வெறுத்துருங்க. அதுக்கு தாங்க நாங்க படிக்கிறது இல்லைங்கிறீங்க. நீங்க ஏன் படிக்கிறது இல்லைன்னா, சத்தியத்தை படிக்க படிக்க எனக்கு எல்லா ஆசையும் என்ன செஞ்சிடும், உலகத்துல செத்து போயிடுங்க. உண்மைங்க. சத்தியம் அறியாதவன் மட்டும்தாங்க பொருளாதாரத்தை பத்தி பிரசவம் பண்ணிக்கிட்டு இருப்பான், செழிப்பை பத்தி பேசுவான், ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுவான். சத்தியம் படிச்சவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி தாங்க பேசுவான். உலக செழிப்பை பத்தி என்ன செய்ய மாட்டான், அது குப்பைன்றுவான். பவுல் என்ன சொன்னாரு? எனக்கு லாபமா இருக்கிற உலகம் எல்லாம் குப்பைங்கிறாருல்ல. அன்னைக்கு பவுலுக்கு அது குப்பை. ஏன் தெரியுமா? பவுல் வேதம் படிச்சுட்டான். அவனுக்கு வேதம் படிக்க படிக்க, ஐயோ பரலோகம் என் பாக்கெட்ல, ஐயோ கர்த்தர் என் பாக்கெட்ல, எனக்குள்ள என்ன வச்சுட்டான்டா கர்த்தர் எல்லாத்தையுமே செய்யறாரு, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அந்த உணர்வு வந்துச்சுங்க அவனுக்கு. இப்ப பாருங்க, குமாரர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரிஜினல் குமாரர்கள் யாரு? சத்தமா நம்மங்கிறத கூட அப்படியே சும்மா சோம்பேறியா சொல்ற மாதிரி எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ ஒரிஜினல் குமாரர்கள் யாரு? என் தமிழ் புரியுதா? எனக்கு அது ஒரு சந்தேகம் வருது. என் தமிழ் புரியுதா? அதுக்கே நீங்க ஆன்சர் பண்ணலையே. நல்லாவே புரியுதா? ஏன்னா நான் ரொம்ப வருஷமா இலங்கையில ஊழியம் செய்யறேன்.
அதனால புரியணும் கேட்டா. யாத்ராம புஸ்தகம் 7:16. நான் மேட்ச் பண்ணிக்கிட்டே வர்றேன். அவரை நோக்கி கச்சிப்ப எடுக்காம வந்துட்டேன். ஐயா படிங்க. அவரை நோக்கி வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாய கர்த்தர் என்னை உலகத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமல் போனீர். வனாந்தரத்திலே ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி இப்ப இங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, வனாந்தரத்துல ஆராதனை செய்யணும்னு அடுத்து சொல்றாரு. வனாந்திரம் ஆராதனை எங்க செய்யணும்னு போட்டிருக்கு. பேசுங்க, என்ன எங்க போடணும்? வனாந்திரம். இப்ப எதுக்கு இஸ்ரவேலர்களை விடுதலை ஆக்கினார் அப்படின்னா, வனாந்தரத்துல ஆராதனை செய்யணும்னு விடுதலை ஆக்கினார். ஒரு கேள்வி, வனாந்தரத்துல தேவனை ஆராதனை செய்தார்கள் என்று எங்கேயாயிலும் பைபிள்ல படிச்சிருக்கிறீங்களா? இல்ல வனாந்தரத்துல விக்கிரகத்திற்கு கன்றுக்குட்டிக்கு ஆராதனை செய்தார்கள் என்று வேதத்துல படிச்சிருக்கிறீங்களா? சும்மா நீங்க நினைக்கிறத பேசலாம். கன்றுக்குட்டிக்கு ஆராதனை செஞ்சதான் வனாந்தரத்துல ஆராதனை செய்யலன்னு யாரு சொல்றா? ஸ்தேவானே சொல்றாரு. நீங்கள் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலே பலியையும் காணிக்கையையும் செலுத்தினீர்களோ? இல்லையே. அப்ப வனாந்தரத்துல ஆராதனை செய்யலேன்னு ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்றான். வனாந்தரத்துல ஆராதனை செய்யல. ஆனா வனாந்தரத்துல என்ன செய்தார்கள்னா, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சு அவருக்கு என்ன செய்தார்கள்? ஆராதனை செய்தார்கள். இப்ப பாருங்களேன்.